ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது சியோன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேலை என்னன்னாக்கா, மேலே மொட்டை மாடியில் தர போட்டு டைல்ஸ் ஓட்டுறது, கூல் டைல்ஸ் ஓட்டுன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை களை போட்டு வச்சுருக்காங்க. இந்த வேலைக்கு இன்னைக்கு காலையில் வந்தாங்க ஆளுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வலிக்கிறாங்க. ஏன்னா மழை பெய்யுமான்ட்டு பயமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் வேலை செஞ்சு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இப்போ சீக்கிரமாக டப்பு டப்புன்னு தட்டிட்டு கடகடன்னு முடிச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ளே சீக்கிரமாக ஒரு 5 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு பார்க்குறோம். முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் முந்தா நேரத்தை போட்ட டைல்ஸ் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த முன்ன வீடியோவில் காமிச்சிருந்தேன். இது ஒன்றும் பாதி டைல்ஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் 8:45 வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 8:45 முடிக்கிறாங்க வேலை. இதை தர இப்போ முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை கொஞ்சம் தர வச்சுட்டாங்கன்னா பால் ஊற்றிட்டு நம்ம டக்கு டக்குன்னு டைல்ஸ் ஓட்டி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இன்னும் அது அந்த லாஸ்ட் வரைக்கும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னாக்கா இன்னும் மாவு வைக்கிறது தான் வேலை. கிரவுட் பவுடர், ஒயிட் சிமெண்ட் வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கிரவுட் பவுடர் தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை இன்னைக்கு முடியுமான்னு தெரியல. சாயந்தரக்குள்ள முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரக்குள்ள முடிச்சுட்டு கிளம்புனோம். எப்படி இருக்க போட்டு தெரியல. இந்த தர வலிச்சுன்னு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த பக்கம் ஒரு மாடு வலிச்சிட்டோம்னாக்கா இது ஃபுல்லாக மத்தியானத்துக்குள்ள டைல்ஸ் ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணிக்கெல்லாம் ஒட்டிட்டோம்னாக்கா அடுத்த கொஞ்சம் தாராளமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் 4 பேர் வேலை செஞ்சுன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேரா 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 5 பேர் இன்னைக்கு முடிப்போம் தான் நினைக்கிறோம். முடிச்சு தான் ஆகணும்னு ஒரு கொஞ்சம் பிடிவாதமாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டமாக தர வலிக்கிறாரு பாருங்க. நம்ம டைல்ஸ் ஓட்டணும்னா முதல்ல இந்த மாதிரி டைல்ஸ் ஓட்டுறதுக்கோசம் ஃபுல்லாகவே தர நீட்டாக தர வலிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக எந்த ஒரு சொட்டையும் ஒரு மேடு பள்ளம் இல்லாத அளவுக்கு நம்ம தர வலிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தர வலிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் ஓட்ட முடியும். இப்போ நம்ம எம் ஸ்டாண்டில் தான் போட்டுன்னு இருக்கிறோம். எம் ஸ்டாண்டில் போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன போகிறோம்னாக்கா டைல்ஸ் ஓட்ட போகிறோம். இந்த டைல்ஸ் ஓட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. இதை பாரு, இன்னும் வலிச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம ஸ்பீடு வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடு வைக்கல. நம்ம வேலை செய்யறது அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஏற்கனவே போட்ட டைல்ஸு. அது வாசலுக்கு எதிரில் மட்டும் வேற கலர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? வாசலில் மட்டும் வேற கலர் போட்டிருக்கேன். சேம் டிசைன் தான், கலர் தான் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்ரூம். இந்த பாத்ரூம் இன்னும் டைல்ஸ் ஓட்டல. மழை வந்துச்சுன்னா நம்ம வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டுன்னு இருக்கிறோம் இந்த கூல் டைல்ஸு. இது போட்டு முடிச்சோம்னாக்கா நம்ம உள்ள வேலை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வாசகல் இன்னும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். வாசகல் வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த ரூம் ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டணும். இந்த கீழே ரூம் வாடகை கீழே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணி போடுறதுக்கு அந்த டேங்குங்க. இந்த 2 ஜன்னலுக்கு ரெக்கை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெக்கை கோசம் சாரம் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பாம்பே சாரம். இதெல்லாம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். 5 கஞ்சி தான். இது கிரானைட் போடணும். டைல்ஸும் ஓட்டணும். கீழும் டைல்ஸ் ஓட்டணும். இதெல்லாம் பேலன்ஸ் அப்படியே விட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் விட்டு வச்சுருக்கோம்னாக்கா அது மழை பெஞ்சா உள்ள வேலை பார்க்கலாம் இல்லையா, அதுக்கோசம் அந்த வேலை விட்டு வச்சுருக்குறோம். இப்போ இந்த தரைக்கு பால் ஊற்றுன்னு இருக்காரு டைல்ஸ் ஓட்டுறதுக்கோசம். இந்த டைல்ஸ் ஓட்டிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டோம், லீவ் போட்டுருவோம். வேலைக்கு வந்தோம்னாக்கா சந்துக்கெல்லாம் நம்ம அந்த கிரவுட் பவுடர் வைக்கணும். இந்த சந்துங்கள் எல்லாம் தெரியுதுங்களா? அந்த சந்துங்கள் எல்லாம் நம்ம கிரவுட் பவுடர் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒருத்தர் எல்லாம் டைல்ஸ் ஓட்டினே போறாரு. ஒருத்தர் சைடு பீஸ் போட்டுன்னு போறாரு ஃப்ரெண்ட்ஸ். சைடு பீஸ்னாக்கா ஸ்கட்டிங் கிடையாது. சைடில் பீஸ் வரும் இல்லையா, டைல்ஸ் ஓட்ட மீதி அரை பீஸ், 1/4 பீஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த பீஸுங்க போட்டுன்னு இருக்காரு. இங்கே டைல்ஸ் ஓட்டுறாரு இந்த தம்பி ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலை முடியும்னு தான் நினச்சின்னு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிடணும். இது
இந்த வேலை முடிச்சிட்டோம்னாக்கா அடுத்தது வந்து நாங்கள் நாளைக்கு வேலைக்கு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த வேலை செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கீழே பாத்ரூம்களில் வந்து ஃபிட்டிங்ஸ் மாட்டணும். வெஸ்டர்ன் டைலு, அப்புறம் வால் மிக்சரு, அப்புறம் குழாய்ங்க, டேப்பிங்க அதெல்லாம் மாட்டணும். அப்புறம் இது பேர் என்ன, வாஷ் பேஷனு இதெல்லாமே மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நாளைக்கு இன்னொரு வீடியோ எடுத்துடுறேன், அந்த வீடியோவும் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிஞ்சிச்சா, ஃபுல்லாகவே தர வலிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, அந்த மனைக்கு டைல்ஸ் ஒட்டினா முடிச்சிடும். இன்னைக்கு கடவுள் புண்ணத்தில் மொத்தம் வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். மேலே டைல்ஸ் ஒட்டுறது நான் கீழே தான் கொஞ்சம் இருக்கு, மேலே கொஞ்சம் ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமில் கிச்சனு கிரானைட்டு போடணும். கிரானைட் போடும்போது கூட நம்ம வீடியோ எடுத்துடலாம். கிரானைட் போட்டு முடிச்சிடலாம். கிரானைட் போடும்போது வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஸ்பேசர் வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஸ்ப்ளஸ் வருதில்ல, அதில் வைக்கிறாரு. சைடில் வச்சுன்னா பிடிங்கி எடுக்க முடியல, அதனால நேராக நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேராக வச்சு நல்லா தட்டுறாரு. பால் ஊற்றி நல்லா ஒரே வாட்டி வந்து நான் 5-6 டைல்ஸ்க்கு வந்து பால் ஊற்றிக்கினாரு. அப்புறம் தட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் தட்டி முடிக்க முடியும். இந்த பால் ஊற்றுறாரு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதான் சிமெண்ட் பால். சிமெண்ட் பாலை ஊற்றி அப்படியே 2 லைனாக போட்டுனே வந்துட வேண்டியது தான். இது போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு முடிஞ்சிடும். அந்த டைல்ஸ் ஒன்று உடஞ்சிச்சு, சென்டராக ஒரு டைல்ஸு, அதனால் அந்த டைல்ஸ் போய் எடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து திருப்பி வேறு டைல்ஸ் ஓட்டுறாங்க. இவர் வந்து பால் ஊற்றி நல்லா கோடு போட்டு திருப்பி பால் ஊற்றி அதுக்கு மேலே நல்லா டைல்ஸ் ஒட்டி விட்ருவாங்க. ஏன்னா நமக்கு தண்ணி கீழே இறங்கக்கூடாது இல்லையா, அதனால அந்த மாதிரி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு சொட்டு தண்ணி கீழே இறங்கக்கூடாதுன்ட்டு தான் இந்த மாதிரி நம்ம டைல்ஸ் ஒட்டின்னு இருக்கிறோம். அந்த உடஞ்சி போன டைல்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதை தட்டின்னு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.